அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமா இருக்கிற பிதா வார்த்தை ஆவியானவராகிய திரித்துவ சத்திய வானங்களை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி இந்த இரண்டாம் யுத்தத்திற்கு உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சத்தியம் சாதாரணமானது அல்ல, சாதாரணம் சத்தியம் அல்ல. அல்லேலூயா. சத்தியம் சாதாரணமானது அல்ல, சாதாரணங்கள் எல்லாம் சத்தியம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற விஷயம் சத்தியம். இது கொஞ்சம் நான் காலையில் பேசினது போல கொஞ்சம் இடரலாக கூட தோணலாம். ஆனால் கிறிஸ்தவ உலகத்திற்கு இது இடையூறு அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் நான் கேட்ட ஏன் என்னை பெற்றாய், ஏன் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன், எதற்காக கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் என்ற என்னுடைய கேள்விகளுக்கு தேவன் சொன்ன பதில், ஆவியானவர் சொன்ன அர்த்தம், குடிசையில் நான் அவரோடு கூட நின்று கற்றுக்கொண்ட யுத்தம், இவைகளுடைய சத்தம் தான் இன்றைய சத்தம். என் அருமையான தேவனுடைய ஜனமே, அழகாக கேள், அன்பாக கேள், ஆழ்ந்து ஆன்மீக காரியங்களை உணர்ந்து கொள். இது ஒரு மனிதனுடைய பிரசங்கம் அல்ல. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய அறிவின் அளவீடு எனக்கு நன்றாக புரிந்த ஒன்று. என்னை பேச வைத்தவர் கர்த்தர், என்னை மேடையேற்றினவர் கர்த்தர், நம்மை உலகத்திற்கு கொண்டு போகிறவரும் அவரேதான். அல்லேலூயா. 2-3 வார்த்தைகள் மேடைகளில் நான் பேசினதே கிடையாது. எந்த மேடைகளிலும் நான் பேசினவன் அல்ல. நான் ஏறின முதல் மேடையே கர்த்தருடைய மேடைதான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொன்னேன், பிதாவுடைய விசுவாசம், குமாரனுடைய விசுவாசம், ஆவியானவருடைய விசுவாசம், இதை காணக்கூடிய ரூபம்தான் நீ என்று சொன்னேன். அல்லேலூயா. வான சிருஷ்டிப்பின் ரகசியம், வானத்தை கர்த்தர் எதன் வழியாக சிருஷ்டித்தார் என்றுதான் இன்றைக்கு நாம் காணப்போகிற அதிசயம். சென்ற வருடம் என் அருமை தேவனுடைய ஜனமே, பூமி சிருஷ்டிப்பின் ரகசியத்தை எடுத்தேன். எந்த இடத்தில் எப்படி கர்த்தர் பூமியை சிருஷ்டி